நம்ம பள்ளிக்கூட பாடத்தில் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, பணத்தை பற்றின அடிப்படையாக அது நமக்கு சொல்லித்தரதே கிடையாது. டேக்ஸ்னால் என்ன, டேக்ஸ் கட்டுறது எப்படி, டேக்ஸை சேமிக்கிறது எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேமிக்கிறது, சேமிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன, சேமித்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட் ஏன் நம்ம பண்ணணும், இப்படி எந்த ஒரு அடிப்படையையும் நம்மளுடைய ஸ்கூலிங் சிஸ்டம் நமக்கு சொல்லித்தரதே கிடையாது. அது நமக்கு சொல்லித்தராதனால தான் நம்ம சரியாக நம்ம பணத்தை கையாளுறதும் கிடையாது, கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸாகவே இருக்கும், பணக்காரன் ஆகிறதும் கிடையாது. இந்த அடிப்படையையும் இந்த அடிப்படையோட முக்கியத்துவத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லி தந்திருக்கிற ஒரு புத்தகம் தான் ரிச் டேட் புவர் டேட். இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நம்மளால் கட்டாயம் பணக்காரன் ஆகவே முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பணத்தை பற்றி. பணக்காரன் ஆகணும்னா பணக்காரர்கள் யாரும் பணத்துக்காக வேலை செய்கிறதில்ல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். பணத்துக்காக பணக்காரர்கள் வேலை செய்கிறதில்ல, பணம் தான் பணக்காரர்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய நேரத்தை செலவழித்து தான் பணத்தை சம்பாதிக்கணும், அந்த பணத்தை வச்சு மட்டும்தான் நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நம்மளால் பணக்காரன் ஆகவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. நம்மளோட பணத்தை நமக்காக வேலை செய்ய வச்சா மட்டும்தான், நம்மளுடைய நேரம் இல்லாமல் நம்மளுடைய பணம் நமக்காக இன்னும் பணத்தை ஈட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் பணக்காரன் ஆக முடியும். அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஏதோ ஒரு இடத்துல முதலீடு பண்ணி இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸில் முதலீடு பண்ணி அந்த பணத்தை பெருக்குனா மட்டும், நம்மளோட நேரம் இல்லாமல் அதை பெருக்குனா மட்டும்தான் நம்மளால் பணக்காரன் ஆக முடியும். பணத்தை கையாளுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நம்மள்கிட்ட இருக்கிற பணத்தை அப்படியே வச்சில்லாமல் அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும். அந்த பணத்தோட மதிப்பை தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே போகணும். சும்மா பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பணத்தோட மதிப்பு இன்ஃப்ளேஷன்னால், பணவீக்கம்னால் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படி அதை அனுமதிக்காமல் அந்த பணத்தை மதிப்பு ஏறக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறது மூலியமாக அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்க முடியும். அந்த பணம் தொடர்ந்து நமக்கு பணம் ஈட்டிக்கிட்டும் இருக்கும். அதை செய்யாமல் நம்மளால் பணக்காரன் ஆக முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி பள்ளிக்கூடம் நமக்கு பணத்தை பற்றின எந்த ஒரு பாடத்தையும் சொல்லித்தர போகிறது கிடையாது, சொல்லி தந்ததும் கிடையாது. அதற்காக பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்தது மட்டும்தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளால் பணக்காரன் ஆக முடியாது. தொடர்ந்து பணம் சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஷியல் எஜுகேஷனை நமக்கு நாமளே சொல்லி கொடுத்துக்கிட்டு ஆகணும். அதுக்கு தேவையான மேகசின் படிக்கிறதா இருக்கட்டும், புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், பாட்காஸ்ட் கேட்குறதா இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சமாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். பணம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்காமல் உங்களால் பணக்காரன் ஆக முடியாது. பணக்காரர்கள் எல்லாரும் மைண்டிங் தேர் ஓன் பிஸ்னஸ், அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். மைண்டிங் தேர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா இன்னொரு நபருடைய பிஸ்னஸில் வேலை பார்த்து மட்டுமே நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது. ஒரு நபருக்கு கீழே சம்பளத்துக்கு வேலை பார்த்து மட்டுமே அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு மட்டுமே உங்களால் பணக்காரன் ஆக முடியாது. உங்களுக்கான ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்காமல், உங்களுடைய மணி சிஸ்டமை நீங்கள் மேனேஜ் பண்ணாமல் நீங்கள் பணக்காரன் ஆக போகிறதே கிடையாது. எல்லாராலையும் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் இன்னொரு நபருக்காக வேலை செய்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, அதுதான் தொடக்க புள்ளியாக இருக்கும். அப்படி வேலை செய்கிறப்போ அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து இன்னொரு நபருடைய பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக, உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் இன்னொரு நபருடைய பிஸ்னஸில் பங்குதாரராக இருக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா தான் அர்த்தம். இல்லை அதிலெல்லாம் ரிஸ்க் அதிகம், அதில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ, நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய, இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு முதலீடை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பணமே உங்களுக்காக வேலை செய்யும். அப்போது நீங்கள் இன்னொரு நபருக்கு வேலை செய்கிறத தாண்டி உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்றது இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியுமே தவிர, இன்னொரு நபருடைய பிஸ்னஸில் ஜஸ்ட் வேலை பார்த்து மட்டும் அதுலேருந்து வர சம்பளத்தை வச்சு மட்டும் உங்களால் பணக்காரன் ஆகவே முடியாது. அசட்ஸ்க்கும் லயபிலிட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசன்றதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். நான் வாங்குகிற ஒவ்வொரு பொருள்லையும் எதெல்லாம் அசட்ஸ் எதெல்லாம் லயபிலிட்டிஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன? அசட்னா நமக்கு பணத்தை தரக்கூடிய விஷயங்கள், சொத்து அப்படின்னு சொல்லலாம். லயபிலிட்டிஸ் அப்படின்னா நம்மள்ட்ட இருந்து பணத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு செலவுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போது நான் தங்கம் வாங்குகிறேன் அப்படின்னா அது அசட். ஏன்னா இன்றைக்கி நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னா தொடர்ந்து அது வளர்ந்துக்கிட்டே போகும் அதோட மதிப்பு, அதனால் அது எனக்கு பணத்தை பெற்று தந்துக்கிட்டே இருக்கும். இதே நான் ஒரு கார் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அந்த காரை ரன் பண்ணுறதுக்கும், அந்த காரை பயன்படுத்துறதுக்கும் நான் நிறைய செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்குகிறேன் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துலேயே அதோட மதிப்புன்றது குறையவும் செய்யும். அப்போது அது என்கிட்டேருந்து பணத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்க தவிர அது எனக்கு எந்த ஒரு பணத்தையும் கொடுக்கறது கிடையாது. அதே நேரத்தில் நான் முதல்ல சொன்ன உதாரணமான தங்கம் எனக்கு பணத்தை கொடுக்குது. இப்படி எனக்கு எது பணம் கொடுக்குதோ அதெல்லாம் அசட்,
என்கிட்டருந்து எதெல்லாம் பணத்தை எடுக்குதோ அதெல்லாம் லயபிலிட்டிஸ். நீங்கள் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய அதிகமான செலவு அசட்ஸை நோக்கி இருக்கணும். உங்களுடைய பணம் எல்லாமே அசட்ஸை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் லயபிலிட்டிஸை குறைச்சி அசட்ஸில் அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆவீங்க. அசட்ஸை மறந்துட்டு பணத்தை எல்லாத்தையுமே இப்படிப்பட்ட லயபிலிட்டிஸ்க்காக மட்டுமே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மிடில் கிளாஸாகவே இருப்பீங்க, இல்லை ஏழையாகவே தான் இருப்பீங்க. பணக்காரர்கள் எல்லாருமே அவங்களுக்கு முதல்ல செலவு செஞ்சுக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு செலவு செய்வாங்க. நமக்கு நம்ம செலவு செஞ்சுக்கிறதுனா என்ன? எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வாங்குறது, எனக்கு தேவையான காரை வாங்குறது, எனக்கு தேவையான பைக்கை வாங்குறது கிடையாது. நமக்கு நம்ம செலவு செய்கிறது அப்படின்னா நான் எனக்காக முதலீடு செய்கிறது தான் எனக்கு நான் செஞ்சுக்கிற செலவு. பணம் என்னோட சொத்தில் போய் சேரும்போது தான் அந்த பணத்தை எனக்காக நான் செலவு செஞ்சேன். பணத்தை இன்னொருத்தவரோட சொத்தில் போய் நான் செலவு செய்கிறேன் அப்படின்னா அது அவங்களுக்காக செலவு செஞ்சதாக அர்த்தம். உதாரணத்துக்கு நான் ரெண்ட் கட்டுறேன் அப்படின்னா அந்த பணம் இன்னொரு நபர் கைக்கு போகுது. அப்போது நான் அவருக்காக செலவு செய்கிறேன். ஒரு பைக் வாங்குறேன் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஷோரூம் வச்சுருக்க நபருக்கோ இல்லை அந்த பைக்கை தயாரித்த நிறுவனத்துக்கோ கொடுத்துடுறேன். அப்போ அந்த பணம் அவங்களுக்காக செலவாயிடுது. எப்போ எனக்கான சொத்தை வாங்குறதுக்கும் என்னோட அசட்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக நான் செலவு செய்கிறேனோ அது மட்டும்தான் எனக்காக நான் செஞ்சுக்கிறது. நான் செய்கிற செலவு எனக்கு பயனளித்தாலும் அந்த செலவு இன்னொருத்தவருடைய அசட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு உதவுனது அப்படின்னா அதை நான் அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய செலவு. பணக்காரர்கள் எல்லாரும் முதல்ல அவங்களுக்காக செலவு செஞ்சுக்கிறாங்க, அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு செலவு செய்கிறாங்க. மாதம் நமக்கு சம்பளம் வருது அப்படின்னா சம்பளம் வந்த உடனே நான் முதல்ல செய்ய வேண்டிய செலவு என்னென்னா அந்த பணத்தை சேமித்து அதில் நான் எவ்வளவு சேமிக்கணும்னு திட்டம் தீட்டிருந்தனோ அதை சேமித்து நான் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தனோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பணத்தை வச்சு தான் என் வாழ்க்கையை நடத்தணும். மீதி இருக்கிற பணத்தை வச்சு தான் மற்ற செலவுகளை செய்யணும். மீதி இருக்கிற பணத்தை வச்சு தான் அடுத்தவங்களுக்கு செலவு செய்யணும். முதல்ல நமக்கான செலவை செய்யணும். அதாவது சம்பளம் வந்த உடனே முதல்ல சேமிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் செலவை செய்யணும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எதுவும் சொல்லாமல் வாங்கி வச்சுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். டேக்ஸை கட்டாமலையும் இருக்கக்கூடாது, தேவையில்லாத டேக்ஸை கட்டவும் கூடாது. எப்போ நான் டேக்ஸ் கட்டாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ பிற்காலத்தில் அளவுக்கு அதிகமான ஃபைன் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் டேக்ஸை பற்றி ஒழுங்காக தெரியாமல் எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத நிறைய டேக்ஸை கொடுப்பீங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு டேக்ஸை வாங்க முடியுமோ அவ்வளவு டேக்ஸ் வாங்குவாங்க. டேக்ஸ் கட்டாமையும் இருக்கக்கூடாது, தேவையில்லாத டேக்ஸை கட்டவும் கூடாது. அப்போது டேக்ஸ் பற்றி நம்ம நிறைய படித்து அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டாகணும். இதை நமக்கு ஸ்கூலில் சொல்லித்தர போகிறது கிடையாது. ஸோ டேக்ஸ் பற்றின ரிசர்ச்சை பண்ணி டேக்ஸை எப்படி கட்டணும், எப்படி சேவ் பண்ணணுன்றதை கட்டாயம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆகணும். நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதோட முக்கியமான நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது கிடையாது, அந்த வேலையை கற்றுக்கிறதுக்கு தான். அதுவும் முக்கியமாக நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சு வரேன், ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா எங்கே அதிகமாக நமக்கு சம்பளம் தராங்கன்னு பார்க்கவே கூடாது. எங்கே நம்ம அதிகமாக வேலையை கற்றுக்கலாம், ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பைஜூஸ் மாதிரியான கம்பெனிஸ் நிறைய சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அங்கே போனால் என்ன வேலை இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில சமயம் அங்கே இருக்கக்கூடிய பிபிஓ ஏஜென்ட் நிறைய கால் பண்ணி கிளைண்ட்டை பிடிக்கக்கூடிய நபருக்கே நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. ஜஸ்ட் சம்பளம் தராங்கன்னு அந்த வேலைக்கு போனீங்கன்னா அங்கே எந்த ஒரு ஸ்கில்லையும் நீங்கள் வளர்த்துக்க மாட்டீங்க, ஜஸ்ட் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் சில முக்கியமான கம்பெனிஸ், சில கோர் கம்பெனிஸ் ரொம்ப கம்மியான சம்பளத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா A to Z எல்லா வேலையும் உங்களை செய்ய வைப்பாங்க. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் நிறைய வேலை செய்வீங்க, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில வருடம் அங்கே வேலை செஞ்சீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கில்லை வேறு எங்கேயுமே உங்களால் அடைய முடியாது. ஈவன் IIT NIT மாதிரியான காலேஜஸில் படிச்சிருந்தா கூட அங்கேருந்து கிடைக்கக்கூடிய சில ஸ்கில், சில மென்டல் டிசிப்ளின் உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. அப்போது பணத்தை பார்க்காம இந்த மாதிரி எங்கே நான் அதிகமாக கற்றுக்க முடியும்னு நினச்சி போனீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஸ்கில் பிற்காலத்தில் மிகப்பெரிய பணத்தை உங்களுக்கு ஈட்டு கொடுக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக அதே மாதிரி ஒரு பிஸ்னஸை கூட உங்களால் தொடங்க முடியும். ரொம்ப முக்கியமாக புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இதுதான். நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதோட முக்கியமான நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது, அங்கேருந்து கற்றுக்கிறதுக்கு. அங்கேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் சம்பாதிக்க பார்க்கணுமே தவிர கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு, நீயாவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, இப்படிலாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், இதுக்கு பின்னால் நான் எவ்வளவு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு. ரிஸ்க் கட்டாயம் இருக்கும். ஒரு ரிஸ்க்கை நீங்கள் எடுக்காமல் உங்களால் பணக்காரன் ஆகவே முடியாது. நான் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன்,
ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப சேஃபாக தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பணக்காரன் ஆகவே முடியாது. நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. இல்லை நான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இல்லை இந்த பாண்ட் மாதிரியான கொஞ்சம் சேஃபான இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அதுலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. நான் எஃப்டியில் போட போகிறேன்னா அதுலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. எதுலேயும் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், பேங்க்கில் தான் போட்டு வைப்பேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. லேண்டு வாங்க போகிறனாலும் ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்க் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். இந்த ரிஸ்க் எவ்வளவு குவாலிட்டியான ரிஸ்க் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், நீங்கள் பணக்காரன் ஆவீங்க. ரிஸ்க் எடுக்காமல் உங்களால் பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ரிஸ்க்கை எப்படி சேஃபாக எடுக்கிறது அப்படின்றத கற்றுக்கிறது தான். ரிஸ்க்கை சேஃபாக எடுக்கிறதுனா என்ன? நான் ஏதோ ஒரு செயல் செய்கிறேன், அதில் ரிஸ்க் இருக்குன்னே எனக்கு தெரியாமல் ஒரு செயலை செஞ்சேன்னா அது ரொம்ப மோசமான விஷயம். நான் ஒரு செயலை செய்கிறேன், அங்கே ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியுது, அப்போவும் அது நல்ல ரிஸ்க் கிடையாது. எப்போ சேஃபான ரிஸ்க்காக மாறும்னா, நான் ஒரு செயலை செய்கிறேன் ஆனால் அங்கே என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னா அப்போ அது சேஃபான ரிஸ்க்காக மாறும். உதாரணத்துக்கு நான் ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த பணத்தை நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது எனக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க் இருக்குது? நான் இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு 20% எனக்கு லாஸ் வரலாம் அப்படின்னு அந்த நம்பரோட டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சதுன்னா அது சேஃபான ரிஸ்க். ஸோ ஜஸ்ட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நான் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. என்ன ரிஸ்க் இருக்குது, இருக்கிறதுலேயே இது எவ்வளோ மோசமாக போய் முடியலாம், இந்த ரிஸ்க் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அது சேஃபான ரிஸ்க். அப்போ கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு ரிஸ்க் எடுக்கிறப்போ அந்த என்ன ரிஸ்க் இருக்குன்றத படிக்கக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய அறிவை நம்ம வளர்த்துக்கணும். இதுக்கு நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை படிக்கணும், நிறைய பேருடைய தோல்வியை படிக்கணும், நிறைய பேர் என்ன மாதிரியான ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்றதை படிக்கணும். அதை தாண்டி அந்த ரிஸ்கெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து ஃபெயில் ஆகும் போது அதிலிருந்தும் தொடர்ந்து கற்றுக்கணும். இப்படி கற்றுக்கிட்டு கால்குலேட்டட் ரிஸ்க்கை தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம பணக்காரன் ஆக முடியும். நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் பணக்காரன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வழி இருக்குது. அது என்ன தெரியுமா? ஒரே ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு வருமானம் தான் இருக்குது. நான் வேலைக்கு போவேன், அதுலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வரும் மாதம், அதை அந்த மாதம் செலவு செஞ்சுருவேன். அடுத்த மாதம் எப்படா சம்பளம் வரும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஒரு பேப்பர் எடுத்து இப்போயே, நான் பணக்காரன் ஆக போகிறது இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒரே ஒரு வருமானத்தை வச்சு உங்களால் பணக்காரன் கட்டாயம் ஆக முடியாது. நம்ம எல்லாரும் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறப்போ எவ்வளவு விகரஸாக வேலை தேடுவோம், எவ்வளவு கடினமாக உழைச்சி ஒரு வேலை தேடுவோம். ஆனால் முதல் வேலை நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த தேடல்ன்றது குறைஞ்சிரும். நம்ம லைஃப்பில் ஏதோ செட்டில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், எனக்கு வேலையே கிடைக்கலன்னா எவ்வளவு விகரஸாக நான் வேலை தேடுவேன், எவ்வளவு கடினமாக உழைச்சி அந்த வேலைக்காக ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி முதல் வேலை கிடைச்சதுக்கப்புறமும் இரண்டாவது வருமான வழியை உருவாக்குறதுக்கும் நான் உழைக்கணும். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடைச்சதுக்கப்புறம் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை டெவலப் பண்ணுறதுக்கு கடினமாக உழைச்சா மட்டும்தான் நீங்கள் பணக்காரனாக ஆக முடியும். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா நான் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணி ஆகணுன்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை இன்னொரு இடத்துல நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக கூட உங்களால் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வளர்த்துக்க முடியும். இந்த கேஷ் ஃப்ளோனா என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாகணும். கேஷ் ஃப்ளோனா நமக்கு எப்படி பணம் வருது, எப்படி பணம் வெளியே போகுது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பணக்காரர்களுக்கும் மிடில் கிளாஸ்க்கும் ஏழைக்கும் இந்த கேஷ் ஃப்ளோவில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏழைகளுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு மாதம் சம்பளம் அவங்க செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக அவங்களுக்குள்ளே வரும். அந்த வந்த பணம் அனைத்தும் செலவு செய்யப்பட்டு வெளியே போயிடும். மிடில் கிளாஸுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா அதே போல தான் உள்ளே வரும். மாதம் அவங்க செய்யக்கூடிய வேலையிலேருந்து சம்பளமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வரும். அந்த பணம் எல்லாமே ஒரு லயபிலிட்டிஸ்க்கு போய் அதற்கப்புறம் செலவாக மாதிரி வெளியே போகும். லயபிலிட்டிஸ்னால் என்ன? ஒரு கார் வாங்குறது, பைக் வாங்குறது, டிவி வாங்குறது, மொபைல் ஃபோன் வாங்குறதுன்னு இந்த மாதிரி நிறைய பொருட்களை அவங்க வாங்குவாங்க, அதற்கு செலவு செய்வாங்க, அதற்கப்புறம் அந்த பணம்ன்றது வெளியே போகும். ஏழைக்கிட்ட பணம் உள்ள வரும், செலவாகவே வெளியே போயிடும். மிடில் கிளாஸ் கிட்ட பணம் உள்ள வரும், பொருட்களாக மாறி அந்த பொருட்கள் மூலியமாக செலவாகி வெளியே போயிடும். கடைசியில் ஏழைக்கிட்டையும் மிடில் கிளாஸ்கிட்டையும் பணம்ன்றது இருக்காது. ஆனால் மிடில் கிளாஸ்கிட்ட கொஞ்சம் பெட்டரான லைஃப் ஸ்டைல் அப்படின்றது இருக்கும். ஆனால் பணக்காரர்கள்ட்ட பணம் உள்ளே வரும், அவங்க செய்கிற பிஸ்னஸ் மூலியமாக, வேலை மூலியமாக, ஏதோ ஒரு வழி மூலியமாக பணம்ன்றது உள்ளே வரும். வந்த பணம் அசட்ஸுக்கு செலவு செய்யப்படும், லயபிலிட்டிஸ்க்கு போகாது, அசட்ஸ்க்கு போகும். ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டாக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பிஸ்னஸை வளர்க்குறதுக்கான செலவாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதா இருக்கட்டும், லேண்டு வாங்குறதா இருக்கட்டும், இப்படி அவங்களுக்குள்ளே வர பணத்தை ஏதோ ஒரு அசட்ஸை வாங்குறதுக்கு, சொத்தை வாங்குறதுக்கு செலவு செய்வாங்க. இப்படி வாங்கப்பட்ட சொத்தும் திரும்ப அவங்களுக்கு பணத்தை கொடுக்கும், அதுவும் அவங்களுக்கு இன்கமாக வர ஆரம்பிக்கும். இப்படி அசட்ஸ் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு
அவங்களுடைய மாத செலவை அவங்க முடிச்சுப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பணம் அசட்ஸ்க்கு போய் அதற்கப்புறம் தேவையான செலவுக்கு செய்யப்பட்டு வெளியே போகும். அசட்ஸ்ன்றது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்கள் ஆகிட்டே போகிறாங்க. ஏழைகளும் மிடில் கிளாஸும் அப்படியே இருக்காங்க. நீங்களும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா பணக்காரனுடைய கேஷ் ஃப்ளோவை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களுக்கு மாதம் மாதம் ஏதோ ஒரு சம்பளம் வருது, ஏதோ ஒரு இன்கம் வருதுன்னா அதில் குறிப்பிட்ட தொகையை எடுத்து ஏதோ ஒரு அசட்ஸை வாங்குங்க, சொத்துக்களை வாங்குங்க. இப்படி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அசட்ஸை வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அசட்ஸ் பெருசாகும். அது உங்களுக்கு தரக்கூடிய பணத்தை வச்சே உங்களால் ஒரு மாதத்தை ஓட்ட முடியும். அப்போ உங்களுக்கு உள்ளே வரக்கூடிய பணம் முழுவதும் அசட் வாங்குறதுக்காக பயன்படும். இப்படி தொடர்ந்து அசட்ஸ் வளர்ந்துக்கிட்டே போகும். பெரிய பணக்காரனும் நீங்கள் ஆகலாம். நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா உங்களுடைய கேஷ் ஃப்ளோ பணக்காரர்களை ஒத்ததாக இருக்கணும், ஏழைகளை ஒத்ததாக இருக்கக்கூடாது. பணக்காரன் ஆகணும் அப்படின்னா கடன் மட்டும் வாங்கிடவே கூடாது. இதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய போய். இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் யார்? அது அம்பானியாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கண்டிப்பாக நிறைய கடன் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கம்பெனி நிறைய கடனை வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ கடன் வாங்கினா பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் ஏன் கடன் வாங்கியிருக்காங்க? இங்கே தான் கடனில் இருக்கிற வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும். கடனில் 2 வகையான கடன் இருக்குது. ஒன்று நல்ல கடன், இன்னொன்று கெட்ட கடன். கெட்ட கடன்னா என்ன? சாதாரணமாக நம்ம எல்லோரும் வாங்குகிற கடன். நம்ம கடனே வாங்கக்கூடாதுன்ற குறிக்கோளும் இந்த கடனை பார்த்து தான் முடிவெடுத்திருப்போம். நான் ஒரு பொருள் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், இல்லை என்னுடைய அன்றாட செலவுக்கு காசு பத்தலை அதனால் ஒரு பர்சனல் லோன் எடுக்க போகிறேன், இல்லை நான் ஒழுங்காக இன்சூரன்ஸ் போட்டு வைக்காதனால எனக்கு அதிகமான மெடிக்கல் செலவு வருது, அதுக்கு ஒரு மெடிக்கல் லோன் எடுக்க போகிறேன். இப்படி என்னுடைய செலவுக்காகவும் இல்லை ஒரு லயபிலிட்டிஸை வாங்குறதுக்காகவும் நான் ஒரு கடன் வாங்குறேன்னா அந்த கடன் கெட்ட கடன். அந்த கடனால் நமக்கு எந்த ஒரு வருமானமும் வராது. வாங்கின கடனை அப்படியே செலவழிச்சிருவோம். இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்போம். கையில் பணம் இல்லாமல் ஒரு செலவை செஞ்சு அதற்கப்புறம் அந்த செலவுக்காக பணத்தை கட்டிக்கிட்டு இருந்தோம்னா அது கெட்ட கடன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கடனை வாங்கி அந்த கடனுக்கு கட்டக்கூடிய வட்டியை விட அதிகமான பணத்தை அந்த கடனை வச்சே நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது நல்ல கடன். உதாரணத்துக்கு ஒரு கடன் வாங்குகிறேன், என்கிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த பிஸ்னஸை இன்னும் பெருசாக்கிறதுக்கு எனக்கு காசு தேவைப்படுது. அப்போது ஒரு கடன் வாங்குகிறேன் ஒரு 10% வட்டிக்கு. அந்த கடனை என்னோடய பிஸ்னஸில் நான் செலவழிக்கிறேன். இப்போ என் பிஸ்னஸ் ஒவ்வொரு மாதமும் நிறைய பணத்தை எனக்கு கொடுக்குது. வருஷத்துக்கு ஒரு 20% ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அப்போது 10% தான் வட்டி கட்டுவேன், 10% எனக்கு லாபம். இப்படி கடனை வச்சு என்னோடய அசட்ஸை பில்ட் பண்ணி கடனுக்கு கட்டக்கூடிய வட்டியை விட அதிகமான வருமானத்தை நான் ஈட்டினேன்னா அது நல்ல கடன். இப்படிப்பட்ட கடனை வாங்குறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. ஆனால் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும், கடன் நல்லதுன்னு நினச்சி கெட்ட கடனை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஏழையாக நீங்கள் போவீங்க, கடன்காரனாக தான் ஆவீங்க. இங்கே நமக்கு தான் இந்த பகுத்தறிவுன்றது இருக்கணும். எந்த கடனை வாங்கணும், எந்த கடனை வாங்கக்கூடாதுன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் பணக்காரன் ஆக முடியும். நம்மளை சுற்றி நிறைய பணம் சார் அறிவாளிகளை நம்ம வச்சுக்கணும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பிஸ்னஸை எப்படி நான் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர், இப்படிப்பட்ட மனிதர்களை நம்மளை சுற்றி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க கூட பேசும்போது நமக்கும் அந்த அறிவுன்றது பகிர்ந்துக்கப்படும். நமக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆர்வம்ன்றது வரும். அதே நேரத்தில் தவறான நண்பர்களும் இருக்கக்கூடாது. பணத்தை தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளை ஊக்குவிக்கக்கூடாது. பணத்தை எடுத்துகிட்டு வந்து ட்ரேடிங் பண்ணு, பிட்காயின்ஸை வாங்கி ட்ரேட் பண்ணு, இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்ணு, இல்லை இந்த ஆப்பில் போடு, இல்லை இந்த ஆப்பில் கடன் வாங்குன்னு சொல்லித்தர நண்பர்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதை பற்றியும் ஒரு ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் பற்றின அறிவு இருக்கக்கூடிய நண்பர்களும் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் என்னோடய சரௌண்டிங்கில் கிடையாது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்படிப்பட்ட அறிவாளிகளை சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஒரு யூடியூப்பில் அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஜென்யூனான பீப்புளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரியான ஃபாரமில் ஜாயின் பண்ணலாம், இந்த மாதிரி மேகசின் புக்ஸை நீங்கள் படிக்கலாம். நம்மளை சுற்றி பணம் சம்மந்தப்பட்ட அறிவாளிகள் ஏதோ ஒரு மீடியமில் இருக்கணும். டிஜிட்டலாவோ புக்காவோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஃப்ரெண்ட்ஸாவோ நமக்கு இருக்கலாம். எப்போவுமே லாங் டேர்மில் தான் நம்ம திங்க் பண்ணணும். நான் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எது செஞ்சாலும் சக்ஸஸ்ன்றது லாங் டேர்மில் தான் கிடைக்கும். தொடர்ந்து மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து அது பெரிய பணமாக மாறும் அப்படின்னு சொல்கிறப்போ 30 வருஷமா, அப்போ எனக்கு 50 வயசு ஆகிடுமே, 55 வயசு ஆகிடுமே அப்படின்லாம் நம்ம நினச்சி உடனடியாக பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற தேடல் நமக்கு இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய ஏழையாக மிகப்பெரிய கடன்காரனாக தான் மாற போகிறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய
மிகப்பெரிய செல்ஃப் மேட் மில்லியனர், தானாக உழைச்சி மிகப்பெரிய பணக்காரனான நபர்களில் 90% அதிகமான நபர்கள் அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரனாக ஆகிறப்போ அவங்களுக்கு 50க்கும் அதிகமான வயசு தான் ஆனது. நம்ம 1-2 பேரை பார்ப்போம். 1-2 பேர் ரொம்ப இளமையான வயதிலே மிகப்பெரிய பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகி பணக்காரன் ஆகிருப்பாங்க. நம்ம காதுக்கு நம்ம கண்ணுக்கு இவங்க தான் உடனடியாக கொண்டு வந்து காட்டப்படுவாங்க. இவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ன்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துடும். அதனால் நம்மளும் ஒரு 30 வயசுக்குள்ளேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், அப்படி ஆகலைன்னா நம்ம தோற்று போயிட்டோன்ற ஒரு பிம்பத்துக்குள்ளே வந்துடுவோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையான சக்ஸஸ்ன்றது பொறுமையாக தான் வரும். ஸோ சக்ஸஸ்ன்றது அவ்வளோ பணத்தை சேர்த்ததுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை மட்டும் கிடையாது. அந்த பணத்தை சேர்க்கறதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதும் அதற்காக வேலை செய்கிறதும் தான் உண்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருங்க, பணம்ன்றது தானாக வரும். ஸோ உடனடியாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அப்படி வரலன்னா தோற்று போயிட்டேன் அப்படின்ற முடிவுக்கு வராதுங்க. பொறுமையாக பணக்காரன் ஆகிக்கலாம், பொறுமையாக நல்ல வழியில் பணக்காரன் ஆகிக்கலாம். அப்படி ஆகிற ப்ராசஸை ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி வாழுங்க. அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் உண்மையாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் உங்களால் வர முடியும். கொஞ்சம் பேர் ரேராக சீக்கிரமாக பணக்காரன் ஆன மாதிரி நம்மளால் கட்டாயம் ஆகவே முடியாது. பணத்தை கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுமா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, இதெல்லாம் பண்ணால் தோற்று போயிடுவேனே. ஆமாம், கட்டாயம் தோற்று போவீங்க. ஆனால் தோல்வியை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு பாடத்தை தான் சொல்லித்தரும். இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தோற்றுருவேன் அப்படின்னு பயப்படக்கூடாது. தோற்றுருவேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். தோற்றுடுவேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுனா என்ன, என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற முடிவு எடுத்துட்டேன். தோற்றுருவேன் அப்படின்னு பயந்து பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நான் தோற்று போக மாட்டேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு மொத்த பணத்தையும் கொண்டு போய் போடவும் கூடாது. அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இதில் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மொத்த பணத்தையும் போடாமல் கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் பணத்தை அதில் போட்டு ஒருவேளை தோற்றா என்ன செய்யணுன்ற செகண்டரி பிளானிங்கை நம்ம வச்சுக்கணும். தோல்வின்றது கட்டாயம் எல்லாருக்கும் வரும், கட்டாயம் அப்பப்போ வந்துட்டு போகக்கூடிய விஷயம்தான். அதை நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதை பார்த்து புரிஞ்சு அதற்கான திட்டத்தை நம்ம தீட்டினா போகிறோம். தோல்வி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பேராசை. எடுத்த உடனே மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னும் இல்லை நிறைய ரிட்டர்ன் வரணும் அப்படின்னும் ஒரு மிகப்பெரிய பேராசையோடு நம்ம இருக்கக்கூடாது. இந்த தோல்வியும் பேராசையும் இல்லாதப்போ மட்டும்தான் நம்மளால் பணக்காரன் ஆக முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறோம், நல்லா பெருசாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. உடனடியாக பேராசைப்பட்டு இருக்கிற மொத்த பணத்தையும் அதில் போடக்கூடாது. அதே நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு, பயந்து போய் இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே போக மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கும் நம்ம வரக்கூடாது. இந்த பயத்தையும் இந்த பேராசையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சால் மட்டும்தான், இந்த எமோஷன்ஸை, பணம் சம்மந்தப்பட்ட எமோஷன்ஸை ஒழுங்காக கையாள தெரிஞ்சால் மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியும். பணம் சம்மந்தப்பட்ட எமோஷனில் 2 தான் ஒரு முக்கியமான எமோஷன்ஸாக இருக்குது. ஒன்று தோற்றுருவோமோ அப்படின்ற பயம், இல்லைனா நிறைய பணம் வேணும் அப்படின்ற பேராசை. இது 2த்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வருதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து, நான் இப்போ ரொம்ப பெரிய எமோஷன்ஸ்குள்ளே இருக்கேன், இது இருந்தால் பணத்தை ஒழுங்காக கையாள முடியாதுன்ற ஒரு ஞாபகத்தை உங்களுக்கு நீங்களே படுத்திக்கணும். அப்படி படுத்திக்கிட்டு அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, அதை சரியான அளவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயணத்தில் உங்களால் சேஃபாக போக முடியும். இதில் இன்வெஸ்ட் பண்ணு, அதில் இன்வெஸ்ட் பண்ணு, நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தா கட்டாயம் இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஐயோ பணம் வீணாக போகுதே அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அந்த இடம் தான் உங்கள் மேலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, அதுக்காக செலவு செய்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க, அதுக்காக செலவு செய்கிறீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறீங்க, அதுக்காக செலவு செய்கிறீங்க. ஒரு புத்தகத்தை வாங்குறீங்க, அதுக்காக செலவு செய்கிறீங்க. ஒரு மென்டார்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க, அவருக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க. உங்களுக்காக ஒரு ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் ஹையர் பண்ணுறீங்க, உங்களுக்கு டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ஐடியா கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் நீங்கள் தயங்கவே கூடாது. உங்களுக்காக உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நீங்கள் செலவு செய்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். அதெல்லாம் தேவையில்லாத செலவு, அது வீணடிக்கிறது பணத்தை அப்படின்னு நீங்கள் பார்க்கவே கூடாது. ஸோ உங்கள் மேலே நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான், உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டையே உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணாமல் மற்ற ஏதோ ஒரு இடத்துல இதை வீண் செலவுன்னு நினச்சி வேறு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது அனைத்தும் ரொம்ப மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய லாஸை தான் கொடுக்கும். ஸோ முதல்ல உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய புத்தகங்கள் வாங்கி படிங்க, நிறைய கோர்ஸில் சேருங்க, நிறைய ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அப்படி பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க, மீன் செலவுன்னு நினைக்காதீங்க. வெல்த்துக்கும் இன்கம்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. பணக்காரன் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறவன் கிடையாது, நிறைய சொத்தை சேர்க்கிறவன் தான் பணக்காரன்.
உதாரணத்துக்கு ஒருத்தவர்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, இன்னொருத்தவர் ஒவ்வொரு வருஷமும் 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். இவங்க 2 பேரில் யார் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னா நமக்கு உடனடியாக ஒவ்வொரு வருஷமும் 50 லட்சம் சம்பாதிக்கிறார், இவர் தான் பணக்காரர், ஏன்னா 2 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் இவர் சேர்த்துருவார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையாக இந்த 50 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய நபர் வருஷம் 50 லட்சத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் கிடையாது. அப்போ எனக்கு எவ்வளவு இன்கம் வருதுன்றது முக்கியம் கிடையாது, அந்த வந்த இன்கமில் நான் எவ்வளவு சேவ் பண்ணி எப்படி அசட்ஸை பில்ட் பண்ணுறேன், எப்படி சொத்துக்களை சேர்க்குறேன் அப்படின்றத பொறுத்து தான் நான் பணக்காரனா இல்லையன்றதே வருது. ஸோ நிறைய இன்கம் வரணுன்றது முக்கியம். தொடர்ந்து நம்மளுடைய இன்கம்மை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு நம்மளுடைய ஸ்கில்லை எப்படி வளர்த்துக்கணுன்றதுல நம்ம முக்கியத்துவத்தை காட்டணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா அப்படி வர இன்கம்மை முழுமையாக செலவு பண்ணாமல் அதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கில்லும் நமக்கு தேவை, அந்த டிசிப்ளினும் நமக்கு தேவை. அது இல்லாமல் ஜஸ்ட் என்னோடய இன்கம் மட்டும் அதிகமானதுன்னா அது பயனற்ற விஷயம், அதை முழுமையாக நான் செலவு செய்கிறப்போ. அப்போ இன்கம்மை விட இந்த வெல்த் ஜென்ரேஷன்றது ரொம்ப முக்கியம். இந்த வெல்த் ஜென்ரேஷன் என்ன, வெல்த்னா என்ன, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வேலை செய்கிறத நிறுத்திட்டேன், எனக்கு இன்கம் வருது நின்று போச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்னால் எவ்வளவு நாள் வாழ முடியுமோ அவ்வளவு வெல்த் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நான் முதல்ல சொன்ன உதாரணத்தை எடுத்துப்போம். ஒருத்தவர்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, ஆனால் அவர் வருஷத்துக்கு ஒரு 5 லட்சத்தில் வாழ்கிறாரு அப்படின்னா எத்தனை வருஷம் அவரால் வாழ முடியும்? அவரால் 20 வருஷம் வாழ முடியும். அப்போ அவருடைய வெல்த்ன்றது 20 வருஷத்துக்கான வெல்த் அவர்கிட்ட இருக்குது. அதே 2வது நபர், இப்போ அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, அவருக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, இன்கம் வரது நின்றுச்சுன்னா எத்தனை வருஷம் வாழ முடியும்? அவர் வருஷத்துக்கு 50 லட்சம் செலவு செய்கிறதுனால 2 வருஷம் தான் அவரால் வாழ முடியும். அப்போ அவர் கொஞ்சம் கம்மியான பணக்காரர் தான். அப்போ நீங்கள் பணக்காரனாக இருக்கணும்னா நிறைய வெல்த்தை வச்சுருக்கணுன்றது ஒரு தேவைன்னா அந்த வெல்த்தை செலவு பண்ணுறதுக்கான தேவை கம்மியாக வச்சுருக்கணும். கம்மியான செலவு செய்கிறவனும் நல்ல பணக்காரன் தான். இந்த பணக்காரன் ஆகக்கூடிய பயணத்தை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் கிடையாது, என்னால் மாதம்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எதுவும் என்னால் வாங்க முடியாது, எனக்கு வர சம்பளமே ஒரு 30,000 தான், அது எனக்கு ஒவ்வொரு மாதமும் என்னோடய குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது, நான் எங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது? 30,000த்தில் ஒரு 1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போகிறோம். கம்மியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, போக போக அதை வளர்த்துக்கோங்க. இங்கே செய்ய வேண்டிய தேவை என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பழக்கத்தை வளர்த்துக்கிறது தானே தவிர எடுத்த உடனே மாதம் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுன்ற தேவையெல்லாம் யாருக்கும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் 1000 இல்லை 500 உங்களால் முடிஞ்சதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் பெஸ்ட் என்னென்னா உங்களுடைய சம்பளத்தில் 10% இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது ஆரம்பத்தில் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். இல்லை அதுவும் முடியல அப்படின்னா குறிப்பிட்ட கொஞ்சமான தொகையை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த கம்மியான பணத்தை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது என்னன்றதை நீங்களே படித்து பாருங்கள். நீங்கள் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நிஃப்டி 50யோட ETF இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத தொடர்ந்து படித்து எது சரின்றதை நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் சின்னதாக ஆரம்பித்து போக போக வளர்த்துக்கலாம். பெரும்பான்மையான மனிதர்கள் பணக்காரர்களாக இருக்கிறது இல்லை, பணக்காரர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியான சதவீதத்தில் தான் இருக்குது. அப்போது பெரும்பான்மையான மனிதர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, பணம் சம்பந்தப்பட்ட முடிவு சராசரி முடிவாவோ இல்லை மோசமான முடிவாவோ இருக்கிறது தான் அதற்கு காரணம். இதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆகணும். நான் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவை என்னை சுற்றி இருக்கிற மெஜாரிட்டியான நிறைய மனிதர்கள் அதே முடிவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே நான் எடுக்கிற முடிவு ஒரு சாதாரண முடிவாவோ ஒரு சராசரி முடிவாவோ இல்லை மோசமான முடிவாவோ இருக்கிறதற்கான வாய்ப்பு அதிகன்றதை நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆகணும். அப்போது நான் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே ரொம்ப தனித்துவமாக கம்மியான நபர்கள் எடுக்கக்கூடியதாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை நம்ம ஏன் புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து நிறைய பேர் இந்த முடிவை எடுக்கிறாங்கன்றதுக்காக நம்மளும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. அப்போது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அதே முடிவை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனடியாக அந்த முடிவை நான் எடுக்காமல் முடிவை மாற்றிக்கணுமா? அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அதே முடிவை நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னா அங்கே நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் இந்த முடிவை எடுக்கிறாங்கன்றதுக்காகத்தான் நான் இந்த முடிவை எடுக்கிறேன்னா இல்லை உண்மையாகவே இந்த சூழலுக்கு இதுதான் சிறப்பான முடிவா அப்படின்ற ஆராய்ச்சியை இன்னும் கவனமாக நான் பண்ணணும். ஜஸ்ட் நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னா அதே முடிவை நானும் எடுக்கிறேன்னா அப்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக அந்த முடிவை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமே தவிர உடனடியாக கைவிடணுன்ற அவசியம் கிடையாது. ஏழைகளும் மிடில் கிளாஸும் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறாங்க, பணக்காரர்கள் நிறைய வாய்ப்பை பார்க்குறாங்க. திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கிராஷ் ஆகிடுது, எல்லா ஸ்டாக்கோட விலையும் குறைஞ்சிருச்சு. இது ஒரு ஏழைக்கும் மிடில் கிளாஸுக்கும் ஒரு பிரச்சனை. நான் போட்ட பணம்லாம் போயிடுச்சே அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஆனால் பணக்காரர்களுக்கு எல்லா ஸ்டாக்கும் இப்போ சீப்பாக கிடைக்குது, கம்மி விலைக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. திடீர்னு லேண்டோட ப்ரைஸ்லாம் குறைஞ்சி போயிடுது. இது மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் பணம் கையில் வச்சுருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே வாய்ப்பு. இங்கே நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு பண்பு என்னென்னா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்க்க தெரிகிறது தான்.
எல்லா பிரச்சனையிலையும் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற 80% பிரச்சனையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வாய்ப்புன்றது இருக்க தான் செய்யும். அந்த 80% பிரச்சனையில் ஒரு 70% பிரச்சனையில் இருக்கிற வாய்ப்பை நம்ம கண்டுபிடிச்சாலே நம்ம வாழ்க்கைன்றது வெற்றிகரமாக இருக்கும். ஸோ லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த பிரச்சனையில் என்ன வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தானே தவிர அந்த பிரச்சனைக்காக உட்காந்து அழக்கூடாது. பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படுறதுக்காக தான் வருதே தவிர அதை பார்த்து அலறத்துக்கோ கவலைப்படுறதுக்காகவோ வரது கிடையாது. ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தான் போய் சேரும். நம்மளோட வேலையிலேருந்து நம்மளை தூக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய, நம்மளோட பேஷனை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பாக கூட அது இருக்கலாம். அது நம்மளை மிகப்பெரிய நபராக மாற்றக்கூட செய்யலாம். ஸோ லைஃப்பில் வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி என்ன வாய்ப்பு இருக்குன்றதை முதல்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வாய்ப்பை கண்டுபிடிக்க பாருங்கள். இந்த ஆத்தராக இருக்கட்டும், இல்லை மற்ற ஃபைனான்ஷியல் குருஸாக இருக்கட்டும், மற்ற ஃபைனான்ஸ் ரிலேட்டட் புக்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம் இருக்குது. பணத்தை அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கணும், உங்களை நோக்கி நிறைய பணம் வரணும் அப்படின்னா பணத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதோ ஒரு ரோட்டில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்கள பார்க்குறீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் கஷ்டப்படுறவங்கள பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்க. இப்படி பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாராள மனது தான் நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கான முக்கியமான தேவைன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இன்னொரு வழியிலையும் பார்க்கலாம். என்னை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு பணத்தை நான் செலவு செய்யலை அப்படின்னா நான் பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன தேவை முதல்ல இருக்குது? பணக்காரனாகி என்ன பிரயோஜனம்? ஸோ பணக்காரன் ஆகுறீங்களோ இல்லையோ, பணக்காரன் ஆகணுன்னா உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அதை செய்யும் போது தான் பணக்காரன் நீங்கள் ஏன் ஆகணுன்ற கேள்விக்கான பதிலே வருது. நம்ம எல்லாரும் பணக்காரன் ஆகணுன்ற தேவையில் இருக்கோம். ஆனால் அந்த பணத்தை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுறப்போ பயன்படுத்தலை அப்படின்னா அந்த தேவையே நமக்கு இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கிற பணம்ன்றது அதிகமாகும், உங்கள்கிட்ட இருக்கிற பணம்ன்றது அதிகமாகும், உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துன்றது அதிகமாகும். இப்படி பணம் அதிகமாகும் போது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குது. அது என்னென்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே போகிறது. இதைத்தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் அதிகமாக வருது அப்படின்றதுக்காக என்னோடய லைஃப் ஸ்டைலையும் நான் பெருசாக்கிக்கிட்டே போவேன். 20,000 சம்பாதிக்கும் போது மாதம் 20,000 செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ 1 லட்சம் சம்பாதிக்கும் போது மாதம் 1 லட்சத்தையும் செலவு பண்ணுவேன். இப்படி லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனில் நம்ம மாட்டிக்கவே கூடாது. நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கொண்டு வரக்கூடாது. நம்மள்ட்ட இருக்கிற லைஃப் ஸ்டைலில் உடனடியாக பெருசாக அப்கிரேட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக எதை நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இப்படி நம்ம வாங்கக்கூடிய அசட்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூயும் எவ்வளவு சேமிக்கிறோன்றதை அப்கிரேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு 50% வளர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த 50%ல் 80% நம்மளோட அசட் பில்டிங்காக தான் பயன்படுத்தணும். மீதி இருக்கிற 20% நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்காக பயன்படுத்திக்கலாம். ஆனால் இருக்கிற மொத்தத்தையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் பணக்காரன் ஆக முடியாது. ஒரு முக்கியமான ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணக்காரன் ஆகிடுவீங்க. அந்த ஸ்கில் என்னென்னா வியாபாரம் பண்ணக்கூடிய திறன். ஒரு செல் பண்ணக்கூடிய, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பொருளை கொடுத்தா அதை உங்களால் விற்க முடியும், ஒரு நபர்கிட்ட அதை விற்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பணக்காரன் ஆவீங்க. ஸோ ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறது எப்படின்றத காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. உங்கள் கையில் ஒரு பொருளை கொடுத்து இதை நீ விற்றுட்டு வா அப்படின்னு சொன்னால் உங்களால் அதை விற்க முடியணும். அதுக்காக கையில் எந்த பொருளை கொடுத்தாலும் நான் போய் விற்றுறணும் அப்படின்ற மனநிலைக்கு வரக்கூடாது. எப்போவுமே ஒரு பொருளை நம்ம எப்போ விற்கணும் அப்படின்னா அது இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் வேல்யூவை ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்ம விற்க முடியும். ஒரு பொருளை விற்றுடலாம், ஆனால் தொடர்ந்து ஒரு பொருளை விற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது இன்னொரு நபர் வாழ்க்கையில் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்படி வேல்யூவை ஆட் பண்ணக்கூடிய பொருளை உருவாக்குறது எப்படி, ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறது எப்படி, அப்படிலாம் ஒரு பொருளை கண்டுபிடிச்சாலும் அதை வியாபாரம் பண்ணுறது எப்படி, இப்படி சேல்ஸ்மேனுக்கான ஒரு ஸ்கில்லை தொடர்ந்து வளர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிஸ்னஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு சேல் பண்ண வேண்டிய தேவையே உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களோட ஃப்ரீ டைமில் தொடர்ந்து ஒரு சேல்ஸ் பண்ணுறது எப்படி, ஒரு வியாபாரம் பண்ணுறது எப்படி, ஒரு பொருளை விற்கிறது எப்படின்ற ஸ்கில்லை படித்து வளர்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் பணக்காரனாக வேண்டிய ஒரு கட்டம் வரும். அந்த டைமில் இந்த ஸ்கில் கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கும். நீங்கள் பணக்காரன் ஆகணுன்ற லட்சியமாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெற்றி அடையணுன்ற லட்சியமாக இருக்கட்டும், எந்த லட்சியமாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் வைக்கக்கூடிய குறிக்கோள்ன்றது மிக பெருசாக இருக்கணும். நான் பணம் சேமித்து ஒரு பைக் வாங்கணும், பணம் சேமித்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற சின்ன சின்ன குறிக்கோளை நீங்கள் வச்சிங்கன்னா
அந்த குறிக்கோளோட கம்மியான இடத்துக்கு தான் நீங்கள் போய் சேருவீங்க. அதே நான் பணம் நிறைய சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சு நான் பணத்துக்காக வேலை செய்ய வேண்டிய தேவையே இல்லாத ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்லாம் நீங்கள் பிளான் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகரிக்கும். நட்சத்திரத்துக்கு போகணுன்னு நீங்கள் குறிக்கோளை வச்சா மட்டும்தான் உங்களால் நிலாவில் போய் சேர முடியும். நீங்கள் எவ்வளவு பெரிய குறிக்கோள் வைக்கிறீங்களோ அதில் குறிப்பிட்ட அளவை தான் நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்ற மனநிலைக்கு வந்து உங்களுடைய குறிக்கோளை ரொம்ப பெருசாக நீங்கள் வச்சா மட்டும்தான் அந்த குறிக்கோளையும் அடைய முடியும். நீங்கள் நம்பினா தான் நீங்கள் நினச்ச இடத்துக்கு உங்களால் போய் சேர முடியும். ஸோ குறிக்கோள்கள் பணம் சார்ந்த குறிக்கோள் வைக்கும் போது சின்னதாக வைக்காமல் ரொம்ப பெருசாக வைங்க. அதனால் எதையும் நீங்கள் பெருசாக இழந்துட போகிறது கிடையாது. இப்படி குறிக்கோள் வச்சா மட்டும் பத்தாது, இப்படிப்பட்ட விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் செயல்படுத்துதல். நான் நிறைய படித்து வச்சுருக்கேன், நான் நிறைய புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து பணம் சம்மந்தப்பட்ட நபர்கள் கூட பேசுகிறேன், பழகிறேன், பாட்காஸ்ட் பார்க்குறேன், வீடியோஸ் பார்க்குறேன், புத்தகங்கள் படிக்கிறேன். இது எதுவுமே அதை நீங்கள் செயல்படுத்தாத வரைக்கும் பயனற்ற விஷயம்தான். ஸோ முதல் முக்கியமான விஷயம் செயல்படுத்துதல் தான். செயல்படுத்துறதுனா என்ன? உடனடியாக பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் எதுலையாவது போடணுமா? கிடையாது. பணத்தை கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இடத்துக்கு நான் போகணும், எந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். அதை தொடங்க ஆரம்பிங்க. எதுவுமே நான் செய்யாமல் ஜஸ்ட் என்னோடய நாலேஜை மட்டும் நான் வளர்த்துக்கிட்டே போவேன் அப்படின்னா அந்த நாலேஜை கூட நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய தேவை கிடையாது. உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விரயம் பண்ணுறது கூட பயனான விஷயமாக மாறிடும். ஸோ நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னா படிக்கிற விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த கற்றுக்கணும். கொஞ்சமாக செயல்படுத்துங்க, போக போக வளர்த்துக்கலாம். எடுத்த உடனே எல்லாத்தையும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நான் அறிவை வளர்த்துக்கிறேன், செயல்படுத்துகிறேன். அடுத்து முக்கியமான ஒரு விஷயந்தான் டிசிப்ளின், ஒழுக்கம். பணக்காரன் ஆகணும்னா ஒழுக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கம்னா என்ன? நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், நைட்டு ஒரு வாட்டி பல்லு விளக்கணும், இந்த மாதிரியான ஒழுக்கங்களை பற்றி பேசலை. இங்கே ஒழுக்கம்னா என்ன? நான் ஒரு விஷயத்தை செய்வேன்ற முடிவு எடுத்துட்டேன். அடுத்த மாதம் இவ்வளவு சேமிக்க போகிறேன் அப்படின்னா அதை சேமிச்சாகணும். இந்தந்த விஷயத்துக்கு தான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு தான் செலவு பண்ணணும். திடீர்னு ஒரு புதுசாக ரொம்ப அழகான ஒரு பொருள் வருது, பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, உடனே போய் நான் அதை வாங்கக்கூடாது. அதற்கான திட்டத்தை தீட்டி எப்போ வாங்கணும்னு முடிவெடுத்து அப்போ தான் அதை வாங்கணுமே தவிர நான் செஞ்ச திட்டத்தை தாண்டி ஒரு செலவை செய்கிறேன் அப்படின்னா அங்கே ஒழுக்கமின்மைன்னு அது அர்த்தம். ஸோ நான் எந்த பொருளை எவ்வளவு வாங்குவேன், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளவு பண்ணுவேன்ற முடிவை நான் எடுத்துருக்கணும், கால்குலேட் பண்ணி வச்சுருக்கணும், அதைத்தான் செய்யணும். அதுதான் ஒழுக்கம். திடீர்னு நான் வாங்க வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் கூட விலை மலிவாக கிடைக்கலாம். அது ரொம்ப விலை மலிவாக இருக்குன்றதுனால பேராசைப்பட்டு மொத்த பணத்தையும் அதில் போட்டாலும் அதுவும் ஒழுக்கம் கிடையாது. திடீர்னு அது பார்க்குறதுக்கு ரொம்ப பயமான விஷயமா மாறலாம். அப்பையும் அதை பார்த்து பயந்து அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டால் அதுவும் ஒழுக்கம் கிடையாது. ஸோ தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக இருக்கிறது தான் பணக்காரன் ஆகிறதுக்கான ஒரு வழி. இப்படி டிசிப்ளின்டாக இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுதான் அமைதியோட காத்திருக்கிறது. நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எந்த வேலையை செஞ்சாலும் அதோட ரிசல்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீண்ட காலம் கழித்து தான் வரும். அது வரைக்கும் பொறுமையாக அமைதியாக அதை நம்பி நான் செயல்படணும். இப்படி அமைதியாக காத்திருக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பணக்காரனாக முடியும். ரொம்ப அவசரப்பட்டீங்க, இப்போயே எனக்கு ரிசல்ட் வேணும், இப்போ எனக்கு உடனடியாக ரிசல்ட் வரல, அதனால் இது தப்பான விஷயந்தான் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்துக்கு உங்களால் போய் சேர முடியாது. இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. டிசிப்ளின்டாக இருக்கணும்னு சொன்னதுனால நான் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி சரியாக இருக்கிறது அடுத்த வருஷம் தப்பாக இருக்கலாம். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரின்னு நமக்கு தோணலாம். அடுத்த வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குது, நான் வேறு ஏதோ ஒரு இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு தேவை ஏற்பட்டால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றிக்க கற்றுக்கணும். ஸோ தொடர்ந்து எக்கனாமி எப்படி இருக்குன்றதை பார்த்து என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸை நான் மாற்றிட்டு வரணும். இது பணத்துக்கு மட்டும் கிடையாது, லைஃபுக்குமே பொருந்தும். இன்றைக்கி சரியாக இருக்குன்றதுக்காக அந்த முடிவை நான் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி சரியாக இருக்குன்னு கடைசி வரைக்கும் சரியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய செயலை, நம்மளோட டெசிஷன்ஸை, நம்மளோட முடிவுகளை மறு ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது சரியாக ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்கணும். அது சரியில்லைன்னு ஒரு கட்டத்தில் தோணுதுன்னா அப்போ நம்மளோட முடிவையும் நம்மளோட செயலையும் மாற்றிக்கிறதுக்கு உடனடியாக அடாப்ட் ஆகணும். நம்மளை அப்படி மாற்றிக்கக்கூடிய திறனை நம்ம வளர்த்துக்கிட்டாகணும். இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சாகிற வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்ற வார்த்தையே கிடையவே கிடையாது. நான் காலேஜ் முடிச்சிட்டேன், படித்து முடிச்சிட்டேன் அப்படின்றது கிடையாது. எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு, படித்து முடிச்சிட்டேன்றது கிடையாது. எனக்கு கண்ணு இப்போ தெரியல, படித்து முடிச்சிட்டேன் அப்படின்றது கிடையாது.
சாகிற வரைக்கும் நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய தேவையில் இருக்கோம். தொடர்ந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்க வேண்டிய தேவையில் இருக்கும். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து உங்களுடைய அறிவை வளர்த்துக்கோங்க, தொடர்ந்து அப்டேட்டில் இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணம்ன்றது கரைஞ்சி ஓடும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பணத்துக்கு மட்டும் கிடையாது, லைஃபுக்கும் பொருந்தி போகும். நீங்கள் லைஃப்பில் ஒரு இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதை தொடர்ந்து அதை பற்றி நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி நான் படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு எங்கே நிறுத்துறீங்களோ அங்கே தான் உங்களோட தோல்வின்றது ஆரம்பிக்குது. ஸோ லைஃப்பில் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எப்போ வரைக்கும் படிக்க போகிறீங்க? சாகிற வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா இடத்துக்கும் பொருந்தி போகக்கூடிய ஒரு அட்வைஸ் இருக்குது. அது நீங்கள் தான் உங்களுடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு பொறுப்பு. உங்களோட லைஃப் சுச்சுவேஷனுக்கே நீங்கள் தான் பொறுப்பு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதுக்கான முழு பொறுப்பு நீங்கள் தான். எங்கள் அப்பா அம்மா எனக்கு பணம் சேர்த்து வைக்கல, கவர்மெண்ட் ரொம்ப டேக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த கவர்மெண்ட் என்ன பணத்தை பிடிங்கிக்கிட்டே இருக்குது, வேலை வாய்ப்பே உருவாக்கலை, என் ஊரில் கம்பெனிஸே கிடையாது, என் ஊரில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, என் ஊரில் நல்ல காலேஜே கிடையாது. இப்படி நீங்கள் எதோ காரணங்கள் சொல்லலாம். அந்த காரணங்கள்லாம் உங்களோட லைஃப் சுச்சுவேஷனுக்கு காரணம் கிடையாது. உங்களோட லைஃப் சுச்சுவேஷனுக்கு, உங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் இப்போ இருக்கிற சூழல் உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்கு, உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு ஒரு பேஸாக அமையலைன்னா சூழலில் மாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு. உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்றது உங்களோட பொறுப்பு மட்டும்தானே தவிர வேறு யாரோட பொறுப்பும் கிடையாது. உங்கள் லைஃப் நல்லா இருந்தால் யாருக்கு பெனிஃபிட் வரும்? உங்களுக்கு தான் பெனிஃபிட். உங்கள் லைஃப் மோசமாக போனால் யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயம் உங்களோட பொறுப்பு தானே தவிர இன்னொருத்தவங்களோட பொறுப்பு கிடையவே கிடையாது. அப்போது முழு பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். வெளியில் இருக்கிற சூழல்கள் பிரச்சனையாக அமையலாம், உங்களை அமுக்கி பிடிக்கலாம், ஆனால் அதுக்காக அது பொறுப்பாயிடாது. பொறுப்பு உங்களோடது தான். முழு பொறுப்பு எடுத்துக்கோங்க. சுச்சுவேஷனை ப்ளேம் பண்ணாதீங்க. இந்த இடத்துல இருந்து நான் எப்படி முன்னேறலான்ற கேள்வியை கேளுங்க. நான் இருக்கிற இடம் மோசம் அப்படின்னு அதை குறை சொல்லிவிட்டு அங்கேயே இருக்க பார்க்காதீங்க. முழு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்காமல் உங்களால் பணக்காரனாக முடியாது, வாழ்க்கையிலையும் வெற்றி பெற முடியாது. ஸோ இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் இதுதான். இதில் கற்றுக்கிட்ட விஷயம் பணக்காரனாகிறதுக்கு மட்டுமே பயன் அளிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. லைஃப்பில் மற்ற இடத்துக்கு பயனளிக்கக்கூடிய விஷயமும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.